குதிரை பேரம் நடந்திருக்கு, யானை பேரம் நடந்திருக்குன்றீங்க. ஆனா அது காமராஜர் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு சார். குக்கர் சின்னத்துல போட்டியிட்ட காமராஜர் காணவில்லைன்னு சொல்லி அந்த கட்சியுடைய தலைவர் டிடிவி தினகரன் சொன்னாரா இல்லையா? நடந்தா இல்லையா? அதே போன்று அவர் இல்ல நாங்க அமமுக தான் இருக்குன்னு சொன்னாரு. திடீர்னு இன்னைக்கு நேற்று அரசு ஆதரிச்சு பேசுறாரு, இன்னைக்கு ஆதரிச்சு பேசுறாரு. அதாவது ஆதரிச்சு பேசுற அவருடைய ஜனநாயக விருப்பம். ஆனா அவர் என்ன சொன்னார், நான் நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிப்பேன், நாளையும் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கட்சியை விட்டு அவரை நீக்கிட்டாங்க. இப்ப இதுல என்ன பேரம் நடந்திருக்குங்கிறத அவங்க தலைவர் தான் சொல்றாரு. நான் மாற்றம் இல்ல துர்நாற்றம்ங்கிறாரு. அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்க கட்சியில எங்க சின்னத்துல போட்டியிட்டு ஜெயிச்சவங்களை நீங்க ஆசை வார்த்தை கூறி ஆசை வார்த்தை காட்டி நீங்க உங்களுக்கு ஆதரவா மாத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இத்தகைய அரசியல் செய்வதா மக்கள் உங்களுக்கு வாய்ப்பளிச்சாங்களா? எல்லாரையும் குற்றம் சுமத்துறீங்கல்ல. எல்லாரும் தூய கெட்டவர்கள், நாங்க மட்டும் தான் தூயவர்கள், தூய்மையான ஆட்சி அமைக்கப்படும் சொன்னீங்களா இல்லையா? இதான் தூய்மையான ஆட்சி அமைப்பதற்கான அர்த்தமா? அது இல்லாம 66% மக்கள் இவர்களுக்கு எதிராகத்தான் வாக்களிச்சிருக்கிறாங்க வாக்குப்பதிவின் அடிப்படையில். அப்போ இந்த நிலையில இத்தகைய நல்ல அரசியலை நடத்துவார்கள் என்று இளைஞர்களும் கணிசமான பெண்களும் வாய்ப்பளித்திருக்கக்கூடிய நிலையில இவங்க நல்ல ஆட்சியை நடத்துவதற்கான சாத்தியம் இல்லை என்பதை தான் அவங்களுடைய இந்த பேர ஆட்சி பேர நடவடிக்கைகள் வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. சார் எங்கேயுமே 100% உலகத்துல சார், உலகத்துல எந்த ஆட்சிக்கு 100% ஓட்டு போட்டாங்க? 100 சார் நாங்க சொல்றோம், எங்க கருத்தை நாங்க சொல்றோம். நான் என்ன சொல்றேன்னா, 100% ஆட்சி அமைத்த உலகத்துல ஒரு அரசியல் கட்சியை காட்டுங்க பார்ப்போம். இல்ல, நாங்க எங்க கருத்தை சொல்றோம். 66% உங்களுக்கு மாத்தி ஆதரவு வச்சிருக்காங்க நாங்க சொல்றோம். அது எங்களுடைய கருத்து. அது கருத்தை எடுத்துக்கிடுங்க. சரியா? காமராஜ் அவர் கட்சியை தூக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றேன்னா, கட்சி கொள்கைக்கு எதிராக செயல்பட்டதால தான் நீக்கிறாங்களே தவிர இவர் வேலை போயிட்டாரு காசு வாங்கிட்டாரு சொல்லி தூக்கல. மாற்றம் துர்நாற்றம் என்பதற்கு என்ன அர்த்தம் நீங்க எனக்கு விளக்குங்க. அது அவர் கட்சி தலைவர் தான் விளக்கணும். அந்த கட்சி தலைவர் செயல்படுறதால அப்படி ஒரு வார்த்தை சார். அந்த கட்சி சார் நான் சொல்றேன் சார், நீங்க ஆளுங்கட்சியோட பிரதிநிதியா பத்திரிகையாளரா? பத்திரிகையாளர் நான் சொல்லுங்க கேட்கணும் நீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா சார், எங்க நான் கூட்டணி கட்சியை சேர்ந்தவன், புரியுதா இல்லையா? நீங்க பத்திரிகையாளர் மாதிரி நடந்துக்கிடுங்க. சரியா? சண்டை போட வந்தீங்களா? கேள்வி கேட்கறீங்களா? இல்ல கேள்வி கேட்க வந்தீங்களா? சண்டை போட வந்தீங்களா? இப்போ அந்த கட்சி தலைவர் இந்த இடத்துல ஒரு காசு வாங்கிட்டாரு காமராஜ். அதனாலதான் சார் நானும் பணம் வாங்கினது எவ்வளவு பணம் சார், பணம் எவ்வளவு வாங்கினாங்க என்ன நினைச்சிட்டு நாங்க சொன்னோமா? நாங்க அப்படிலாம் சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்னா, அமமுகவுடைய நிலைப்பாடு என்பது வேறாக இருக்கிறது. ஆனா அந்த கட்சிக்கு மாறாக இவர் செயல்படுகிறார் சொன்னா ஏதோ நடந்துக்கிறேன்னு சொன்னா அந்த கட்சி குற்றம் சுமத்துது. அதைத்தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு, எங்க கட்சி சின்னத்துல போட்டிட்டு எங்க கொள்கையை பேசிட்டு இன்னைக்கு சில பேர் ஆசை வார்த்தை காட்டி அங்க இழுக்கிறாங்க. ஆசை வார்த்தையில பல அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. அது என்ன அர்த்தங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, சம்பந்தப்பட்டவங்க தான் தெரியும். நாம என்ன சொல்றோம்னா, நான் தான் சொல்றேன்ல, எல்லாரும் குதிரை பேரங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. யானை பேரங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். குதிரை பேரம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உரிமை அவங்களுக்கு இருக்கு. யானை பேரங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. இதை சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. உங்களை கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அவ்வளவுதான்.